புதிய வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க காத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா, வாக்காளர்கள் எல்லாமே ஒண்ணு விஜய்க்கு ரசிகரா இருப்பாங்க, இல்லைன்னா ரஜினிக்கு ரசிகரா இருப்பாங்க. இப்ப ரஜினி சார் வந்து அரசியல் வர்றத சொல்லிட்டு விலகிட்டாரு. ஓகேவா? விஜய் சார் வந்து அரசியல் இறங்கிட்டாரு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ரசிகனா ரசிகனா இல்ல, விஜய் வந்து தலைவரா இருக்குன்னு சொல்லிட்டு புதிய வாக்காளர்கள் எல்லாம் வந்து விஜய் சார் ரஜினி சாருக்கு இருக்க வாக்காளர்லாம் யார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55-60 இருக்கவங்க தான் ரஜினி சாருக்கு வாக்காளர்கள். இப்போ 18 வயசுல புதுசாக வர வாக்காளர்லாம் யாருக்கு போடுவாங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் என்ன கூட போடுவாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் அந்த 18 வயசு 20 வயசு வாக்காளர்கள். இவங்க வந்து யாருக்கு போடுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி புது கேண்டிடேட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமாக சீமான் சார் இன்னும் ஹீரோவே நடிக்கல. ஆனால் சீமான் சாருக்கு வந்து ஒரு 12,000 13,000 ஓட்டு ஊதுனா இந்த புது வாக்காளர்கள் தான். அவங்க வந்து இந்த பேச்சு திறமையால் வந்து இதுவாக வருவாங்க. அதாவது ஒரு சீமான் சார் பார்த்துருப்பீங்க, ராஜபக்சே அப்படின்னு அது பார்க்கும்போது நமக்கு அப்படி நரம்புலாம் ஏறும். அந்த மாதிரி அவர் அந்த பேச்சு டேலண்ட்டில் அந்த ஒரு 30 வயசுக்குள்ள இருக்க வாக்காளர்கள் வந்து அவர் கஸ்டடி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவர் மட்டும் இல்லை, நான் தான் சொன்னேன், உதயநிதி சார் வருகே கூட சில காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. உதய அண்ணா வராரு, உதய் சார் அவர் ஏதாவது புதுசாக பண்ணுவார், அதெல்லாம் அவரு கூட வாய்ப்பு அளிக்கலாம் அப்படின்லாம் நான் பேட்டி பார்த்தேன். யங்ஸ்டருக்கு பண்ணலாமே அப்படின்னு யங்ஸ்டரோட எண்ணம் அங்கே தான் போகும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் சாரை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி சாரை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. புதுசாக யாரோ ஒருத்தர் இவங்க நல்லா பேசுகிறாங்க, இவங்களுக்கு போடலாம் அப்படின்ற பட்சத்தில் அதுதான் சொல்ல வந்தால் அந்த யங்ஸ்டர்கள் ஒரு தொகுதிக்குன்னா ஒரு 4000-5000 ஓட்டு வருங்களா, அந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான். அவங்க வந்து விஜய் சாருக்கு போடுறாங்க, சீமான் சாருக்கு போடுறாங்க, உதயநிதி சாருக்கு போடுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட போட்டிருக்காங்க. அந்த யங்ஸ்டர் புதுசாக வராரு, அவங்க வந்து அவங்களோட எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ புதுசாக வராங்க, அவங்க எதாவது பண்ணுவாங்க, அவங்க வந்து தொலைநோக்கா இதில் யோசிக்க தெரியாது. அவங்க புதுசாக வராங்களே, அவங்கள எப்படி ரிஸ்க் எடுத்து போடலாமான்றது யோசிக்க தெரியாது. புதுசாக வந்தால் ஏதோ ஒன்று பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு போடுவாங்க. அதான் அந்த ஓட்டு வந்து வெற்றிக்கான ஓட்டே கிடையாதுன்றது அவங்களுக்கே தெரியாது. அது ஓட்டு உடைக்கிற ஓட்டு. அது ஆளுங்கட்சி அதிருப்தின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எதிர்கட்சி தான் போடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ கடந்த எலெக்ஷனில் 40% அதிமுக, 43% திமுக. ஸோ இதில் அதிருப்தி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% இல்லை 5% வராங்கன்னு வச்சிங்களேன். அந்த 5% வந்து வெற்றியை தீர்மானிக்காது, அவ்வளோதான் அதிருப்தி வருவாங்க. ஏன்னா ஃபிக்ஸட் ஓட் பேங்க் நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த ஒரு 20 வருஷத்தோட ஓட்டு லிஸ்ட்டில் அதாவது சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 35-லேருந்து 40க்குள்ள திமுக அதிமுக ஈவனாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இது. இதில் கூடுதலாக நீங்கள் சொல்கிற அந்த நடுநிலையாளரோ அதிருப்தியாளரோ ஒரு 4% 5% போடுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வெற்றியை தீர்மானிக்கும். அதுதான் அந்த 43, 45, 46% வரைக்கும் வெற்றி வாங்கி கொடுக்கும். மற்றபடி 35-40% எப்பவுமே இந்த ரெண்டு கட்சியும் வாங்கிட்டு தான் இருக்குது. இது அவங்களுடைய ஓட் பேங்க். இதில் வந்து பெருசாக வந்து ஏற்ற இறக்கம் இருக்காது. இது என்னுடைய கருத்து. இப்போ தலைமை இழந்து தவிக்கிற இந்த தேமுதிக கட்சி தொண்டர்கள் விஜய் சாருக்கு ஆதரவு அளிப்பாங்க. இப்போ நான் நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தேமுதிகலேருந்து திமுக மற்றும் அதிமுகவுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ இருக்குது கொஞ்சம் நிர்வாகிகளும் கொஞ்சம் தொண்டர்களும் தான் இருக்காங்க. மற்றபடி விஜயகாந்த் சார் டெத்துக்கு வந்தது எல்லாமே வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி பப்ளிக் தான் வந்தாங்க, அவங்க கட்சிக்காரங்க வரல. கட்சிக்காரங்க மொத்த பேர் வந்துட்டாங்க, அது வேற கதை வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து 100ல் 20 பேர் கட்சிக்காரனா 80 பேர் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி பப்ளிக் தான் அங்கே போனது. அது தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் சார் மேலே இருந்த ஒரு மரியாதை. அவங்க அந்த அத்தனை பேரும் விஜயகாந்த் சார் ஓட்டு போட்டிருந்தா அவர் கண்டினியூவாக எதிர்கட்சியாகவே இருந்திருப்பாரு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் அவங்களாம் ஓட்டு போடல, அவங்களாம் வந்து திமுகவோ இல்லை அதிமுகவோ ஓட்டு போட்டவங்க தான். பட் விஜயகாந்த் சார் மேலே தனிப்பட்ட மரியாதைக்காக வந்தவங்க. அவங்கள 120 பேர் மட்டும்தான் தேமுதிக தொண்டர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா பிரேமலதா மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14 சீட்டு கொடுத்தா தான் நான் கூட்டணியை வைப்பேன்றாங்க. அவங்களுக்கு என்ன ஓட்டு பேங்க் இருக்குது, 14 சீட்டு எந்த கட்சியில் கொடுப்பாங்க? பெரிய மத்திய டெல்லி அரசியல் பண்ணுற காங்கிரஸ் கட்சிக்கே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் 5-6 நினச்சி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி இருக்கும்போது தேமுதிகவுக்கு எந்த கட்சியில் பயனால் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? வேணா ஒன்று பண்ணலாம், அவங்க வந்து கமல் சார் யாராவது கூட்டணி வருவோம், அவங்க திருப்பதி கமல் சார் பயனாலே இவங்க ஒரு பயனாலே இன்னும் வேறு யாராவது வந்தால் அவங்க கூட கொஞ்சம் கூட்டணி போட்டு நின்றுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு பேங்க்கு இப்போதைக்கு தேமுதிகவுக்கு 1.5% கீழே வந்துருச்சு. அதனால் பெரிய அளவு ஓட்டு பேங்க் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா 100 பேர் 600 பேர் கூட விஜய் சார் மேலே போக மாட்டாங்க. ஏன்னா விஜய் சார் வந்து விஜயகாந்த் சாரால் செந்தூரப்பாண்டியில் அடையாளம் காட்டப்பட்டு வளர்ந்தாரு. நிறைய பேர் இன்னமும் தென் மாவட்டத்தில் விஜயகாந்தோட தம்பி தான் விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அப்படிதான் வந்து இன்னமும் நிறைய வயசானவங்களாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஆள் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா விஜயகாந்த் சார் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலாக இருக்கும்போது இவர் உதவிகளோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருந்தாலோ இவர் மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கும். இப்போ கூட சொல்கிறேன்னு அவர் விஜயகாந்த் சாரோட சன்னை வந்து
ஒரு படத்தை இப்போ பகவதி படத்தை ஜெய்யை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கேரக்டர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மூலமாக தான் ஜெய் இன்னைக்கு பிரபலமானார். அடுத்து சுப்பிரமணியபுரம் வளர்ந்தாலும் அவர் வந்து பகவதியில் அறிமுகமானார். விஜயோட தம்பியாக நடிச்சார். விஜய் மாதிரியே இருக்கார் பார்க்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து அவர் வளர்ந்து வந்தது. இது நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் விஜயகாந்தோட பையனுக்கு அப்படியே தான் வாய்ப்பு கொடுத்து இவர் காக்கா பிடிச்சி இவர் வளர்ந்தால் வாய்ப்பு இருக்குது. அப்போ வேணாலும் ஓட்டு திரும்ப. மற்றபடி இவர் இப்படியே நான் இருப்பேன் எனக்கு அவங்களாம் ஓட்டு போடணும்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க. நானும் அந்த கூட போட மாட்டேன். பண்ற இந்த அரசியல் கட்சிக ஏன் ஜாதி மதம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏன் அடிப்படையில இருந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுல இருந்து இவங்க ஜாதி எல்லாம் நான் இவன் ஆணினும் இவன் பெரியனும் இப்படி ஏன் மாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஒரு சிஎம் லெவல்லையோ இல்லை பிஎம் லெவல்லையோ நீங்களே அதை நினச்சா கூட அதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. என்னென்னா அதில் நெகட்டிவ் நினச்சி தான் நம்ம போய் மாற்ற போவோம். ஆனால் அதில் 1-2 சின்ன பாசிட்டிவ் இருக்குது. அந்த சின்ன பாசிட்டிவை பெருசாக வச்சு உங்களையே வந்து மக்களுக்கு விரோதியாக மாற்றி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த சின்ன பாசிட்டிவ் என்னென்னா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் சப்சிடி. ஸோ இதில் வந்து அந்த சின்ன நல்லது மாட்டேங்குது. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன நல்லது அதாவது ஜாதின்ற ஒன்றால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிப்பு தான் அடைகிறாங்க. இது எனக்கும் என்னோட ஒப்பீனியனும் சரி உங்கள் ஒப்பீனியனும் சரி. ஜாதின்ற ஒரு ரீசன் வந்து நிறைய பேர் வந்து சாகடிக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்துருக்காங்க. அது வந்து ஒரு ஜாதின்ற பேஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரையும் அந்த குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்கல. 1 வருஷம் தாண்டிச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் போகணும்னா ஜாதின்றது அழிக்கப்படணுன்றது தான் என்னோட விருப்பமும். ஆனால் இது வந்து 98% நல்லதுக்காக. ஒரு 2% வந்து அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சப்சிடி இது மாட்டிக்குது. ஸோ இந்த இடத்துல அது இருந்தாகணுன்றத இப்போ ஒரு பேச்சுக்கு நானே ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேங்க. அது நான் ஒரு பிரதமராக இருக்கேன், நான் ஜாதி ஒழிக்க போறேன்னு வச்சுங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஒரு 10 பேர் கிளம்புவாங்க. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசர்வேஷன் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்சிடியை வந்து இவர் ஒழிக்க பார்க்குறாரு, இவர் வந்து எங்களுடைய விரோதின்னுவார். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களே அதாவது இது வந்து கொஞ்சம் ஒரு பட்டியலினம் சார்ந்தவங்க அந்த மாதிரி சார்ந்தவங்க சொல்ல வந்தாலும் உடனே இவங்க கூட ஆதரவுன்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் சேர்ந்துருவாங்க இதுக்குன்னு. இது பெரிய கலவரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஜாதின்றது வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன மதம்னு கேட்டீங்க. மதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் இருக்குது. அது வந்து ஒரு தனிப்பட்ட அதாவது ஒழுக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம். எல்லா மதமும் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து அடுத்தவங்க ஏதாவது அன்னதானம் பண்ணு நல்லதை பண்ணுன்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. அதை ஒழிச்சா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நினைக்கிறத பண்ணுவான், நினைக்கிற அக்குரமத்தை பண்ணுவான். அதனால மதம்ன்றது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஆன்மீகவாதி தான். எல்லா மதமும் நல்லதான் சொல்லி கொடுக்குது. அதனால மதம்ன்றது இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். ஊடகங்களுக்கு ரஜினி சொல்லியிருக்காரு, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது வந்தா நல்லதா இருக்கும், தமிழகத்துல ஒரு புதிய கட்சி வரட்டுமே, வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மீடியா தரப்புல சொல்றாங்க. அதை தனிப்பட்ட அவங்களுக்கு ஆதரவு இருக்குமா? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ரூட்டு தனி, விஜய் சாரோட ரூட்டு தனி. இவர் வளரும்போது வந்து தளபதி வந்து அதாவது ரஜினியை தான் நிறைய இடத்துல படையப்பான்னு சொல்லுவார். ரஜினி பேர் நிறைய படத்தை யூஸ் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சார். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கழுகு காக்கா கதை வந்தது. இதனால் வந்து சோசியல் மீடியாலையும் சரி சில பேர் நேரடியாகவும் சரி ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் எப்படி ட்விஸ்ட் ஆனாங்கன்னு தெரியும். அதாவது அவங்களுக்குள்ள மோதல்கள். ஸோ இப்படியாப்பட்ட மோதல்களில் 2 துருவமாக போகிறவங்க ஓட்டு வந்து விஜய் சாருக்கு போடுவாங்களான்னா சத்தியமாக போட மாட்டாங்க அப்படின்றது என் ஒப்பீனியன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒன்றும் ஆதரவாக போயின்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக மற்றவங்க யாராவது சூப்பர் ஸ்டார்னாலும் ஐயோ ஒன்லி ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டாரு நான் கிடையாது லாஸ்ட்டாக சொல்லிட்டார். அது வேறு கதை வச்சுங்களேன். அதாவது எப்படின்னா சோசியல் மீடியாவில் வாங்கின அடி அதாவது ரொம்ப அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒத்துக்கிட்டாரு தவிர சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு அவர் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. நல்ல பொறுமையாக விட்டு தான் பார்த்துருந்தாரு தவிர என்ன தான் நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஒரு ரஜினி சார் அவர் நல்லா இருக்கட்டும் 100 வருஷம் அவர் எதாவது ஆகிற வரைக்கும் நம்மளால அந்த இடத்த பிடிக்க முடியாது, அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாதுன்றது விஜய் சார் தெரிஞ்சு போய் என்ன பண்ணுறாரு, சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான், புரட்சி தலைவர்னா எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டாருன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த ட்விஸ்ட்டை வந்து யாருமே ரஜினி ரசிகர்கள் மறக்கல. இன்னும் வந்து விஜய் சார் மேலே அந்த கோபத்தில் தான் இருக்காங்க. இன்னமும் சில பேர் வந்து காக்கா கழுகுன்னு தான் சோசியல் மீடியாவில் வர்ணனிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சனி தசை நடக்குது அப்படின்னா அது கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார் இந்த டைமில், முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருப்பா. இல்லை என்னென்னா இப்போ வரப்போகிறது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே 37 எம்பி இருக்காங்க. இதில் என்ன ஒரு ட்ரபிள் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அலிகேஷன் இருக்குது. அது என்ன அலிகேஷன்னா ஈழத்தமிழர்களை வந்து அவங்க தான் வந்து அவங்க ஆட்சியில் தான் கொலை பண்ணாங்க 2 லட்சம் பேர்கிட்ட இலங்கையில் அப்படின்ற அலிகேஷன் இருக்குது. அப்படி இருந்தும் காங்கிரஸ் இவ்வளோ எம்பி வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். 1
ரெண்டாவது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேக் கம்பெனியோட சேர்மன் அவர் தான் வந்து காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு கடந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவர் இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு கூப்பிட்டா அவர் வரல. என்ன ரீசன் சொல்லிட்டாருன்னா, கண்டிப்பாக அடுத்த 10 வருஷத்துக்கு மேலே மோடி தான், பிஜேபி தான் வெற்றி பெறும் மத்தியில் இங்கே வந்து, அதனால் திமுக காங்கிரஸுக்கு இந்த முறை நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு திட்டவட்டமாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாருமே அரசியல் பிரபலங்களுக்கு தெரியும் போது அதான் ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. என்னென்னா மேலே பாஜக தான் வரும் அப்படின்றது ஃபிக்ஸட் ஆகிடுச்சு மத்தியில். இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமான அரசியல் சூழ்நிலை நிலவுது. என்னென்னா ஈழத்தமிழர் 2 லட்சம் பேர் கொன்னாலும் நாங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுறோன்னு சில பேர் இங்கே போட்டுன்னு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து யார் கூட கூட்டணி நின்னா தப்பாயிடும். இப்போ எப்படின்னா பாஜக கூட கூட்டணி நிற்கிறனா இவனை சங்கீனம் முத்திர குத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த பக்கம் போய் நின்னாலும் ஏற்கனவே ஈழத்தமிழர்களை 2 லட்சம் பேர் கொண்டு இருக்காங்க. திருப்பி ஒருவேளை மாற்றி போடுவாங்களா, இல்லை நம்மளை வந்து அவங்க கூட போய் சேர்ந்து நிற்கிறதால அவங்களோட குற்றவாளின்றவங்களா? அது மட்டும் இல்லாமல் திமுக ரெட் ஜாயிண்ட் வந்து விஜய் சார் கூட லாஸ்ட்டாக 2-3 படம் மோதல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மோதல் இருக்கும்போது நம்ம அவங்க கூட போய் எப்படி கை கோத்து நிற்க முடியும்? ஸோ இந்த மாதிரி சில ஆலோசனைகளால் இந்த தேர்தலை வந்து அவர் புறக்கணிக்கிறாரு. இந்த எலெக்ஷன் விட்டுட்டு 2026 நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலான்னு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது கட்சி போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரையும் ஃபில் பண்ணிடலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபில் பண்ணி நம்ம அதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் வந்து கட்சி போஸ்டிங் போட்டு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நிற்கிறது வந்து தற்கொலை சமம். எப்படியும் ஜெயிக்க முடியாது, செலவு தான் வீணு. அது மாதிரி வந்து ஓட் பேங்க்கும் பெருசாக ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்துக்கால அவர் வந்து தள்ளி போடலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன். சத்தியமாக கிடைக்காது. அவர் வந்து எப்பவுமே வந்து காமனாக தான் நிற்பார். தெரியல, அவர் வந்து எப்படின்னா கை நனையாமல் மீன் பிடிக்கிறாள். அவர் ரொம்ப சேஃப் அண்ட் சைடு. அதாவது பேசுவார், எப்படி சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, திமுக நல்ல கட்சி, அதிமுக நல்ல கட்சி, நீங்கள் அதுக்கு முறையில் போடுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஆள். அதனால அவர் வந்து டைரக்ட் ஆதரவு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். என்னோட ஒப்பீனியன் இது. அவருக்கு வந்து 2வது இடத்துக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதல் இடத்த பிடிப்பாரான்றது தான் கேள்வி. எப்படி விஜயகாந்த் சார் வந்து 30 எம்எல்ஏவோட 2ஆம் இடத்துக்கு வந்தார் 2011. அந்த மாதிரி இவரும் ஒரு 25-30 எம்எல்ஏல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்குது. விலைவாசி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி வந்து சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. அவங்க பண்ண 1-2 தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னதை பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸு, அந்த என்ன லிப்ஸ்டிக் பஸ்ஸா, அது ஒன்று விட்டுருக்காங்க 2. அப்புறம் வேற என்ன பெருசாக வேறு எதுவும் அவங்க சொன்னதை பண்ணல. மெயினாக அவங்க சொன்னது முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துனாங்க, முதல் கையெழுத்து மதுவிலக்கு ரத்துனாங்க, அதை மதுவிலக்கு அமல்படுத்தப்படுனாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஏஏ சட்டம் வந்து பேன் பண்ண, இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை சொன்னாங்களே தவிர இதில் எதுவுமே அவங்க பண்ணலை. அதனால மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோரமண்டல் சிமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற சிமெண்ட், தமிழ்நாட்டில் 380 ரூபா ஒரு மூட்டை சிமெண்ட்டு, அதுவே ஆந்திராவில் 300 ரூபா. இதுக்கு வந்து இப்போ வரைக்கும் இதை வந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகை, நான் சொல்லலைங்க, இதை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்ட தமிழ்நாடு இன்ஜினியர் சங்கம், அதாவது கட்டுமான இன்ஜினியர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க, அது நான் பேர் சரியாக சொல்ல வரல, அந்த அப்புறமா கூட சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் அதை கூட உங்களுக்கு லிங்க் அனுப்புறதா கூட அனுப்பிடுறேன். மீடியாக்களில் பேட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே தயாரித்து இங்கே விற்கிற சிமெண்ட் 380 ரூபா, இதே தயாரிப்பு இதே மேனுஃபேக்சரிங்கில் ஆந்திராவில் போய் 300 ரூபாய் விற்கிறாங்க. இந்த 80 ரூபா யாருக்கு போகுது அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ இந்த விலைவாசியெல்லாம் மக்கள் வந்து கண்கூட பார்க்குறாங்க. பூண்டு விலை தமிழ்நாட்டில் இன்றைக்கி 600 ரூபாய் கிட்ட விற்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் 180 ரூபாலேருந்து 200 ரூபாக்குள்ள தான் விற்கிறாங்க இன்னைக்கு டேட்டில். ஸோ இதெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. சரிங்களா? கேள்வி என்னன்னா, இப்படி வரவங்க எல்லாரையுமே நம்ம குறை சொல்லிட்டு இருந்தா, நீங்க சொன்ன அந்த பெரும்பாலான ஒரு 2 கட்சி மட்டும், இவங்க தான் கடைசி வரையில தமிழ்நாட்டுல அரசியல் கட்சியா இருக்குமா? புதுசா யாரும் வரமாட்டாங்க, ஏன் வர விட மாட்டாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அது அரசியல் பற்றி கூட பேசியாகணும். அதாவது டெல்லி அரசியல், ஒன்று பாஜக இல்லை காங்கிரஸ், இதை தவிர்த்து பிரதமர் வேட்பாளர் வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. அதிமுக திமுக இல்லை திமுக அதிமுக இப்படி தான் மாறி மாறி போயிட்டு இருக்கு. இதில் மற்ற கட்சிகள் வந்து குறுக்க வந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி அதிகபட்சமாக தேமுதிக 2ஆம் இடம் வரையும் வந்ததே தவிர முதல் இடத்துக்கு போக முடியல. ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கு தவிர, எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்து லெட்டர் பேட் கட்சிகள்னு ஆரம்பித்து எவ்வளோ கட்சி, எவ்வளோ கலர், எவ்வளோ கொடிகளை பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லாமல் நிறைய கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து ஜொலிக்குமான்றது மக்கள் வந்து நம்பிக்கை வைக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு சின்ன மக்கள் தொகை கொண்ட சின்ன ஸ்டேட்டோ கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜெர்மனி அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட ஒரு தமிழகம் வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட ஒரு ஸ்டேட் நம்ம. ஸோ அப்படின்னும் போது இங்கே புதுசாக வரவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு அளிக்கக்கூடிய அதாவது வாக்காளர்கள் கம்மி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கின்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஓட் பேங்க்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் போலிங் ஒரு ஓட் பேங்க்கில் 40% லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதிமுக வாங்கியிருக்கு, 43% திமுக வாங்கியிருக்குது. அப்போ பேலன்ஸ் தான் மற்ற கட்சிகள் வாங்கியிருக்குது.
சரிங்களா? ஸோ ஓட் பேங்க் இந்த அளவுக்கு ஃபிக்ஸடாக அவங்க கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 பேரும் 35% 40% ஆவரேஜாக ஓட் பேங்கை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஓட் பேங்க் வந்து வெளியில் போகாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் சார் வர என்ட்ரி வந்து யாரை ஓட்டு பாதிக்கும்னா சீமான் அண்ணனையும் உதயநிதி அண்ணன் தான் பாதிக்கும், என்னுடைய கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்க 35 வயசில் இருக்கவங்களாம் வந்து ஒரு புரட்சிகரமாக பேசுறதையோ ஒரு புரட்சிகரமாக புதுசாக வர்றது தான் நீங்கள் கேட்ட மாதிரி புது வரவை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஓட்டு யாருக்குன்னா சீமான் அண்ணனுக்கும் உதயநிதி அண்ணனுக்கும் போதுன்னு வச்சுங்க. அதெல்லாம் இப்போ என்ன ஆகிடும்னா புதுசாக வர விஜய் சாருக்கு தான் போகும். மற்றபடி அதிமுகவில் இருக்க ஓட்டு வந்து 100ல் 1 வருமானது கூட சந்தேகம் தான். திமுகவில் இருந்து வேணா 100ல் ஒரு 15-20 ஓட்டு வந்து விஜய் சாருக்கு போக வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து என்னுடைய கருத்து. பாதிப்பு எந்த கட்சிக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக? கண்டிப்பா நாம் தமிழர் மற்றும் திமுக. அதிமுக வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அதிமுக வந்து இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எந்த பிரபலத்தையோ இல்ல புதுசா வரவங்களை யாரும் பார்த்து அதிமுக ஓட்டே கிடையாது. ஆல்ரெடி அதிமுகன்னு ஒரு ஃபிக்ஸட் ஓட்டு இருக்குது. அது வந்து அதுதான் அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த்து. திமுக வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அண்ணன் வந்திருக்காரு, அவர் ஏதோ பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி சில பேர் ஒரு யங்ஸ்டருங்க எதிர்பார்த்தாங்க. சில பேர் பேட்டியை கூட ஓப்பனெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்னமோ நம்ம வெறும் கையை திறந்தா இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அதிருப்தியில் இருக்காங்க ஆல்ரெடி. ஏன்னா அவர் வந்தோடனே நான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன், அந்த 5 சவரன் வச்ச அந்த விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. எதையும் பண்ணலை. ஸோ அதனால் அதிருப்தி. ஸோ அவர் வந்து அவரும் வழக்கமான திமுகவில் இருக்கக்கூடிய ரெகுலர் அரசியல்வாதின்றதை அவர் காட்டிகிட்டா இருந்ததால் அவர் மேலே ஒரு அதிருப்தி. அதே மாதிரி கடந்த 2 எலெக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா சீமானனுக்கு வந்து ஒரு யங்ஸ்டருக்கு வந்து ஒரு தொகுதிக்கும் 10,000 12,000 ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதனால் இந்த 2 பேருக்கு ஓட்டு போட்டவங்களாம் கொஞ்சம் டைவர்ட் ஆகி விஜய் அண்ணனுக்கு ஒரு முறை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த 30-35 வயசுக்குள்ளே இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். மற்றபடி 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபிக்ஸடு திமுக ஓட்டர்ஸ், ஃபிக்ஸடு அதிமுக ஓட்டர்ஸ் அவங்களுக்கு தான் போடுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது.